நம்ம ஊரில் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடக்கிறது. உலகத்தில் அதிகமான மக்கள் கூடும் ஒரு பெரிய மத விழாவாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு 100 ஃபுட்பால் மேட்ச்சுக்கு சமமான கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்திருக்கு. இது வரைக்கும் 7 கோடி பேர் வந்திருக்காங்க. அதில் இன்னும் 40 கோடி பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏற்பாடெல்லாம் பிரமாதமாக செஞ்சுருக்காங்களாம். விழாவினுடைய ஹைலைட் அப்படின்னு சொல்கிறது அந்த நாகசாதுக்கள், உடம்பு முழுக்க பாம்பை நெளிய விட்டுட்டு வர நாகசாதுக்கள், அகோரிகள், நிர்வாண சாமியார்கள், மோகினிகள், இவங்கெல்லாம் நம்ம ஊரில் சாதுன்னா அமைதின்னு அர்த்தம். ஆனால் வட இந்தியாவில் சாமியார்களை சாதுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது. நான் கடவுள் படத்தில் வர்ற காட்சிகள் மாதிரி இருக்குது. பக்தி வரமாட்டேங்குது. அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது. விதவிதமான சாமியார்கள், ஹைடெக் சாமியார், அம்பாசிடர் பாபான்னு ஒருத்தர் இருக்கார். ஆரஞ்சு கலர் அம்பாசிடர் காரில் வந்து அவர் எல்லாருக்கும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறார். ஹைடெக் சாமியார்கள்லாம் இருக்காங்க. 8 கிலோ 10 கிலோ ஜடாமுடி வச்ச சாமியார்கள் இருக்காங்க. ருத்ரங்கள் போட்டவங்க இருக்காங்க. கபால மாலைன்னு சொல்கின்ற அந்த காபாலிகாஸ் இருக்காங்க. மண்டை ஓட்டு மாலை போட்டுக்கிட்டு காபாலிகாஸ் இருக்காங்க. இதெல்லாம் தான் பெரிய ஹைலைட்டாக இருக்குது. விழா ஏற்பாடு நல்லா செய்திருக்கதா சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான விழாவாக இருக்குது. பிரயாகைக்கு பழைய பேர் அலகாபாத். ஆரம்பத்தில் புராண பேர் பிரயாகை, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் அலகாபாத். இங்கே கங்கை, யமுனை, சரஸ்வதிங்கிற 3 நதி சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம் இருக்கிறது. நடுவில் ஒரு இடத்துல படகுல போய் பார்த்தோன்னா கங்கை நதி பழுப்பு நிறமாகவும், யமுனை பச்சை நிறமாகவும், கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி அந்தர்வாகினி வெள்ளை நிறமாகவும் சங்கமிக்குமா. இதன் நடுவில் தான் கற்பனை கோடு இருக்கிறது. இந்தியாவின் திட்ட நேரம்னு சொல்லப்படுகின்ற ஐஎஸ்டி கற்பனை கோடு இதன் நடுவில் தான் செல்கிறது. அதன் உச்சியில் 12 மணி ஆகும்போது இந்தியா முழுவதும் 12 மணின்னு வைத்திருக்கிறார்கள். இது இது மாதிரி புவியியல் ரீதியாகவும் முக்கியமான இடம் அலகாபாத். பிரயாக்ராஜ்னு இப்போ பேர் வச்சுருக்காங்க.